உன்னை பார்க்காம இந்த 5 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அம்மு? வெளியே வந்தோடனே உன்னை தேடினேன், ஆனால் நீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி விட அம்மா, பார்த்துக்கலாம். அதான் உன்னை நான் பார்த்துட்டேன்ல, அது போதும் எனக்கு. நீ எப்படி இருக்கம்மோ? என்னை விட்டுரு பரணி. புரியல அம்மோ. என்னை விட்டுரு பரணி. அம்மா எனக்கு புரியல. இப்போதான் நான் கொஞ்சம் பழசெல்லாம் வந்துட்டு நிம்மதியாக இருக்கேன். என்னை தயவு செஞ்சு தேடி வராத. என்னை மறந்துரு ப்ளீஸ். அம்மோ அம்மோ நில்லம்மோ. பரணி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பரணி. நான் ஊருக்கு அடிக்கடி வரதே உன்னை பார்க்கறதுக்காக தான். நீயும் என்னை பார்க்க மாட்டியான்னு நான் அவ்வளோ ஏங்கியிருக்கேன். நான் உன்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசிகிட்டே இருப்பேன் தெரியுமா? உன் கூட எப்படிலாம் வாழணும்னு என் மைண்டில் நிறைய வச்சுருக்கேன். அதான் யோசிக்காமல் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நீ இன்னைக்கு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, எனக்கு புரியல. இதெல்லாம் சரியாக வருமானு கூட எனக்கு தெரில. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் என்ன சொல்லணும்? நீ ஒன்றும் சொல்ல வேணாம். உன் பைக்கில் ரைட் கூட்டு போறியா? ஆ
என்ன சிதாபா, உன் பொண்ணை சல்லிப்பைய கூட பார்த்த சந்தோஷத்தில் நிற்கிறா போல. பேசாமல் அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ல. என்ன கோவம் வருதா? உன் பொண்ணை ஒரு சல்லி பைய கூட பார்த்தோன்னே எங்களுக்கும் அவன் மேலே கோவம்லாம் நிறையா தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என்கிட்ட வேணா ஒரு யோசனை இருக்குது. ஸ்டேஷனில் இருக்க எஸ்ஐ இவன் சொந்தக்காரன் தானே. ஏற்கனவே எங்கள் மேலே ஏற்பட்ட கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அந்த கேஸ் இன்னும் A1 ஆக்கிடுவோம். அவன் A1ன்றனால வெளியே வர எப்படி 5 வருஷம் ஆகிடும். அந்த கேப்பில் உன் பொண்ணு மனசை மாற்றி வேற அவனுக்காக இன்னும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. அதையும் மீறி சல்லி பேர் இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணி வச்சுலாம் நினச்சான்னு வச்சுக்கோங்க. அவன் பொண்ணு ஊருக்குள்ளே ரொம்ப வெள்ளப்படையோட தான் வருவா. அப்புறம் எங்களை வந்து எதுவும் கேட்டுக்காத, பார்த்துக்கோ. ஹலோ, அம்மு, சொல்லு பரணி. என்ன பண்ணுற? வீட்டில் எல்லாரும் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம், தூங்கலான்னு வந்தேன். நீ என்ன பண்ணுற? கடுப்பாக இருக்கம்மு. உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல. சாப்பாடு கூட உள்ளே இறங்க மாட்டேங்குது. டேய், டைம் என்ன ஆச்சு? சாப்பிட்டு தூங்கு போ. ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? என்ன ஆச்சு? நான் தெரில அம்மு. இப்போ நான் முன்ன மாதிரிலாம் இல்லை. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னை பார்க்காம இருக்க முடியல அம்மு. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல அம்மு. சரி, நம்ம கோயில் இருக்குல்ல, அதுக்கிட்ட வெயிட் பண்ண வரேன். ஆ, சரி வரேன். பரணி, அம்மு, என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல அம்மு. எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரில. இப்போல்லாம் உன்னை பார்க்காம பேசாம ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியல. நான் வலிக்குது. என்னால் முடியல அம்மு. ப்ளீஸ் என் கூட வந்துரு, நம்ம ஒன்றா இருக்கலாம். இங்க பாரு பரணி, இப்போதைக்கு நம்மளால இந்த ஊரை மீறி எதுவுமே பண்ண முடியாது. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பரணி. நானும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா படிக்க மதுரைக்கு போயிடுவேன். நீ என் கூட வந்துடுற மதுரைக்கு. அங்க நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற? நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் பரணி. அம்மா, சார், எந்திரா விடு சார். சார், ஏய், சார், அமைதியா ஏன் வா. சார் பிடிக்கிறீங்க? சார் தொடாத சார். சார், வாடா, அடிக்காத சார். வாடா. சார் விடுங்க சார். சார், என்ன அடிச்சுட்டு சார் பிடிக்கிறீங்க? வாடா பேசாம. சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? தாத்தா நிறுத்துவாங்கயா. சார், சார், வண்டி ஒரு கேடு. பரணி, என் புள்ள பரணி.
யோ பங்கு சீனியர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுமா. சபரியை நாளைக்கு ஈஸியாக ஒரு காஃபி ஷாப் வர சொல்லிடுறீங்களா? சரிம்மா. ஓகே. 8712 சொல்லிடுறீங்களா சீனியர்? கண்டிப்பாக சொல்லிடுறேம்மா. ஓகே. பாய். பாய். சொல்லுங்க அருண். ஆக்சுவலாக நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா? நாளைக்கு மார்னிங் ஈஸியாக காஃபி ஷாப் வந்துடுறீங்களா? ஓகே அருண், தேங்க்ஸ். பாய். எவ்வளோ ஆச்சு? அம்மு ஆ? அம்மு நில்லம்மு, என்கிட்ட பேசிட்டு போ. ஐயோ பரணி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ இல்லாம என்னால வாழ முடியாது அம்மு. ப்ளீஸ் அம்மு, இந்த நாளுக்காக தான் 5 வருஷமா காத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க. இப்படி சொல்லி புரிய வைக்கிறது பரணி? என் ஆஃபீஸில் என் கூட வேலை பார்க்குற சபரியை தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் உன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ என் பின்னாடி 2 நாளாக சுற்றிட்டு இருக்க. அதனால சொல்ல வேண்டியதாக போச்சு. தயவு செஞ்சு என்னை விட்டு பரணி, நான் வாழணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை மறந்துரு. என் பின்னாடிலாம் இனிமேல் சுத்தாத. அந்த பிள்ளை சவரின்ற பையனை லவ் பண்ணுதான் பங்கு. என்னது? நம்ம தங்கச்சி நம்ம விட்டு போயிடுச்சா? சரி, என் தங்கச்சி. அவ வாயாலே அந்த வார்த்தையை நான் கேட்டேன். அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. பங்கு, இந்த சமுத்திரம் அவன் பயலுக அவங்க அப்பையும் கூட சேர்ந்து கேம் ஆட்டாப்பங்க. அவன் மேலே 307 கேஸு போட்டு அவனை உள்ள தள்ளிட்டு அவங்க அப்பா ஊரை காலி பண்ணிட்டு ஓட்டாமாங்க. அந்த பிள்ளையும் கூட்டு போய் உன்னை மறக்கடிச்சு உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டா பங்கு. எல்லாம் அவங்க தான் பங்கு. படிச்சவங்க புத்தி தான் தெளிவாக காட்டாயப்பங்க. எல்லாம் ஊராயப்பங்க. பார்க்குறவெல்லாம் ஆத்தா ஓத்தான்னு திட்டுறாயப்பங்க. அசிவா பேசுகிறாயப்பங்க. ஊரில் இருந்து வந்து ஆட்டோலாம் ஓட்டுறப்பங்க. எல்லாம் இந்த சமுத்திரம் மேலே தான் பங்கு. எல்லாம் ஊரை விட்டு அடிச்சிட்டாயப்பங்க. நான் மட்டும் வாட்டில் இருந்தேன்னு வைப்பேங்க. அவளை அதே இடத்துல கத்திலே குத்தி போட்டு மறுபடியும் அதே ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. சமுத்திரம் அவங்க பிள்ளை அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து அடிச்சு வெட்டி ஊரை விட்டு எல்லாம் வெட்டாயப்பாங்க. எல்லாம் பிளான் பண்ணி செய்யிட்டாயப்பாங்க. அவங்க எல்லாம் எதாவது செய்யணுப்பாங்க. அந்த பிள்ளைய அவங்க அப்பனா சமுத்திரம் பயிலுப்பாங்க. எல்லாத்தையும் குத்துறப்பாங்க.